ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் அவ்வாறு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். கடந்த 2 வாரங்களாக நிற்கும் என்ற தலைப்பிலே நாம் ஆவியானுடைய துணை கொண்டு தியானித்து வருகிறோம். 6 தலைப்புகளிலே நாம் தியானித்தோம். இந்த வாரமும் ஒரு 3 தலைப்புகளிலே நிற்கும் என்று சொல்லி எது நிலை நிற்கும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம் தேவன் பெரியவர், நம் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. நீர் பெரியவர், வல்லவர், நல்லவர். கர்த்தாவே, உண்மையே நாங்கள் நம்பி ஜீவிக்கும் போது எங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாத ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற ராஜா, நீ பெரிய தேவன் ஆண்டவரே. இப்பொழுது எங்களோடு நீ பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமாண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாத ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட எது நிலை நிற்கும், எது நிற்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவது வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 89:36. அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். பாத்தீங்களா? அவன் சந்ததி என்றென்றைக்கு இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிற்கும். அப்போ சிங்காசனம் ஆண்டவருக்கு முன்பாக என்றென்றைக்கும் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் சொல்றார். எவருடைய சிங்காசனம் அப்படின்னு பார்க்கும்போது அது தாவீதின் சந்ததி. தாவீதின் சந்ததியில தான் அவருடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். வாசிக்கலாம். அதே சங்கீதம் 89:3-4 வசனங்களை வாசிங்க. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று. பாத்தீங்களா? அப்ப தாவீதை நோக்கி சொல்றாரு, உன் சந்ததி, என்னால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் உன்னோட கூட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன், உன் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன், தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிடுறத நினைவு கூர்றாங்க. அதே போல பாருங்க, புலம்பல் 5:19 வாசிக்கலாம். புலம்பல் 5:19. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். பாத்தீங்களா? அவருடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அந்த நிலையான அந்த சிங்காசனத்தை நமக்கு கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்போது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்போது நமக்கு கொடுப்பார் அந்த சிங்காசனம், நிலையை நிற்கக்கூடிய சிங்காசனம் எப்போது கொடுப்பார்னா, நீதிமொழிகள் 25:5 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:5. ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜா முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு. நம்ம கிட்ட முன்னாடி இருக்கிற எல்லா துஷ்டமான காரியம், தேவையற்ற காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடணும்? நீக்கி விடணும்.
நம்மகிட்ட இருந்து அந்த அசுத்த கிரியைகள், துஷ்டமான காரியங்கள் எல்லாம் நீக்கி விடும்போது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் சொல்லப்படும். அப்போ முதலாவது துஷ்டமான காரியங்கள், தேவையற்ற காரியங்களை நாம் நீக்கிவிட வேண்டும். இரண்டாவது பாருங்க, எசேக்கியேல் 17:14. எசேக்கியேல் 17:14 பாருங்க. ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படிக்கும் தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்ளுகிறதினால் அது நிலை நிற்கும்படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்து கொண்டு போனான். பாருங்க, உடன்படிக்கையை கை கொள்றனால, அதை மட்டும் நம்ம எடுப்போம். அவருடைய உடன்படிக்கையை கை கொள்றனால அவருடைய சிங்காசனம் நிலை நிற்கும் சொல்லி போடப்படுது. அப்ப முதலாவது தீமையான காரியங்களை, தீங்கான காரியங்களை, துஷ்டமான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு நீக்க வேண்டும். இரண்டாவது உடன்படிக்கையை, அவருடைய உடன்படிக்கையை நாம் கை கொள்ளும் போது அந்த சிங்காசனம் நிலை நிற்கும். மூன்றாவது பாத்தீங்கன்னா அதே சங்கீதம் 89:26 வாசிங்க. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவேன். பாத்தீங்களா? அப்ப அந்த உறவு, ஆண்டவரே நீர்தான் என் பிதா, நீர்தான் என் தேவன், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீர்தான் என் கண்மலை, என்னை ரட்சிப்பவர் என்று சொல்லி அந்த உறவை நாம் நிலைநிறுத்தி கொள்ளும் போது, அந்த உறவை நாம் எப்போதும் கெட்டியாக பிடித்து கொள்ளும் போது அந்த சிங்காசனம் என்ன பண்ணுமா? நிலை நிற்கும். அது 29 வாசிங்க. அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். பாத்தீங்களா? அப்ப அந்த உறவை நாம் வைத்துக் கொள்ளும் போது, ஆண்டவரே நீரே என் பிதா, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க தான் என் ஆண்டவர், ஆண்டவரே நீர் தான் என் ரட்சிப்பின் கண்மலைன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரோ, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் சிங்காசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் சொல்லி வாக்கு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த அருமையான வேளையில ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 1:37. கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான். இதெல்லாம் பாருங்க, யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக இதை சொல்றார். ராஜாவாகிய என் ஆண்டவரோடு எப்படி இருந்தாரோ அதே போல உம்முடைய குமாரனாகிய சாலமோனோடும் இருப்பாரு. எப்படி இருப்பானுடைய சிங்காசனம் உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கலும் இன்னும் அதிகமாய் பெரிதாக்குவாராக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தான், சந்ததி ஆசீர்வாதம். பரம்பரை பரம்பரையாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், சிங்காசனத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அதே 1 ராஜாக்கள் 1:9 பாருங்க. இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். தாவீது கிட்ட நான் சொன்னேன், உன் தகப்பனாகிய தாவீது கிட்ட சொன்னேன், அதே போல உங்ககிட்டயும் சொல்லி உன் சிங்காசனத்தை என்றென்றும் நிலைநிற்கும்படியாக நான் செய்வேன் என்று சொல்லி சொல்றத பாக்குறோம். கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2:12. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. பாத்தீங்களா? அவன் சிறுவன் தான், ஒன்றும் அறியாதவன் தான். ஆனா ஆண்டவற்றிலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது. நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல தாவீதை போல, சாலமோனை போல நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா துஷ்டமான காரியங்கள் விலக்கணும், உடன்படிக்கையை கை கொள்ளணும், உறவை நீர்தான் என் தகப்பன், நீர்தான் என் தேவன் என்று சொல்லி அந்த உறவை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நம்முடைய சந்ததி தலைமுறையாக அந்த சிங்காசனம் உறுதிப்படுங்க. சிங்காசனம் போய் ராஜாவா போய் பெரிய சேர்ல உட்கார்றது இல்லைங்க. நம்ம இருக்கிற இடத்திலே நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்துவா, நம்முடைய தலையை உயர்த்துவா. நாம் இருக்கின்ற இடத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தும்படியா சார் யாரெல்லாம் நம்மை பற்றி சொல்றாங்களோ அவங்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஒரு பரிசுத்த வாட்டி கிடையாது, ஆனாலும் கர்த்தருடைய
கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரம், அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு அவர் அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. இந்த ஒரே ஒரு உறவை நான் தக்க வைத்துக் கொண்டபடினாலே கர்த்தர் தலையை உயர்த்தி ஆசீர்வதித்தார், உயர்வை கொடுத்தார். நிறைய காரியங்கள்ல என்னை ஆசீர்வாதம், நினைத்தது பார்க்க முடியாத ஆசீர்வாதம். மனிதர்களால் வந்த உயர்வே கிடையாது. மற்றவர்கள் அப்படி நினைக்கலாம். கர்த்தர் உயர்த்தாவிட்டால் எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதனை உயர்த்தவே முடியாது. பிரியமானவர்களே, எவ்வளவுதான் உயர நினைத்தாலும் உயரவே முடியாது. பணம் கொடுத்து உயர்த்தலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஆனா அது நிலைக்காது. என் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தி செபிக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். ஒரு பாடலை கூட பாடலாம். மனமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம், பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தமை கண் பாருமே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம், இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்றை தினம் கூடி வந்தோமே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இரண்டாவது பாருங்க, எது நிற்குமா? சங்கீதம் 102:12 வாசிக்கலாம். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பாத்தீங்களா? முதலாவது சிங்காசனம் நிலை நிற்கும், அவருடைய சிங்காசனம் நிலை நிற்கும். யாருடைய சிங்காசனம் பார்த்தோம். ரெண்டாவது பாருங்க, உம்முடைய பேர் பிரஸ்தாபம். யாருடைய பேர் பிரஸ்தாபம்? தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சங்கீதம் 102 அதுல பாத்தீங்கன்னா 102:12 அந்த அடைப்பு குறியில சொல்லப்பட்டிருக்கு, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்லியிருக்கு. எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வனாந்தர நாரைக்கு ஒப்பானே அப்படின்லாம் சொல்லிட்டு என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கு, புல்லை போல இருக்குன்னா சொல்லிட்டு, ஆனால் கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய அது முந்தன பகுதி சொல்லு, கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். அது மட்டும் இல்ல, உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் சொல்லி ஆண்டவரை புகழ. நான்லாம் ஒண்ணுமில்லப்பா, நான் புல்ல போல சாய்ந்து போகிற நிழல போல இருக்கிறான், நான் நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உங்களுடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறை. அப்படின்னா என்னங்க பிரஸ்தாபம்னு சொன்னா? பப்ளிசிட்டின்னு போடுங்க, நேம். அவருடைய பெயர் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபப்படுகிறது, புகழப்படுகிறது, பப்ளிசிட்டி பண்ணப்படுகிறது. இன்றைக்கு ஒரு தலைவர் வராரு அப்படின்னு சொன்னா நம்ம ஊருக்கு அவர் வராருன்னு எல்லா இடத்துலயும் பிரஸ்தாபம் பண்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அதுதான் அதனோட மீனிங். எல்லா இடத்துலயும் அவர் வராரு, அவர் எப்படி இப்படின்னு சொல்லி வருது. அவர் போயிருவார். ஆனா நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறவராய் காணப்படுகிறார். அந்த பிரஸ்தாபத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும் இல்லையா? நாம் பிரஸ்தாபம் பண்ண. யாத்திராகமம் 3:15 வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். கர்த்தரே சொல்றாருங்க, இதுதான் என் நாமம், இதுதான் என்னுடைய பேர் பிரஸ்தாபம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா 7ஆம் வசனத்துல சுருக்கமா சொல்றேன். கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனங்களின் கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை பார்த்து அவர்களை விடுவிக்க பரலோகத்திலிருந்து இறங்கி வராரு. ஒரு கூட்ட ஜனத்தை மீட்பதற்காக, அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக இறங்கி வராரு. அவங்களை விடுவிப்பதற்காக மோசையை அவர் தெரிந்து கொண்டார். முச்செடியிலே அவர் தரிசனம் கொடுத்து அவர் தெரிந்து கொள்றாரு. மோசே நீ தான்ப்பா அழைச்சிட்டு வரணும் அவங்களெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நான் ஏமாத்திரம் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வரேன்னு சொல்றான். இல்ல நான் உன் கூட இருப்பேன், இந்த எகிப்திய ஜனங்களை நீ தான் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி, நீங்க இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்லாம் சொல்றார்.
அப்போ இதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தேவனை நோக்கி கேட்கிறான் மோசே 13 நான் இஸ்ரவேல் புத்திரிடத்துல போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவருக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவரிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும் போதுதான் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு மோசே உன்னை சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார். பாத்தீங்களா, சதா காலமும் அவருடைய பெயர் நிலை நிற்கக்கூடியது. நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களிடத்துல என்னை அனுப்புவா, அப்போ இஸ்ரவேல் புத்திரிடத்துல நீ சொல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக, என்றைக்கும் இதுவே என் நாமம். பார்த்தீங்களா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்பது அவருடைய நாமம், இதுவே தலைமுறை தலைமுறை தோறும் என் பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லி அவர் சொல்றார். பாத்தீங்களா, அப்படிலாம் சொல்லும் போது அதை சொல்றாரு. ஜனங்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ராஜாட்ட போறது, அந்த காரியங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அவருடைய பேர் பிரஸ்தாபம். பாத்தீங்களா, அவரே வாயிலிருந்து சொல்றார். அதை நம்ம மற்றவர்களுக்கு அவருடைய பேர் பிரஸ்தாபம் எப்படி அந்த ஜனங்களை வழிநடத்தினார், எப்படி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார் என்ற சங்கதியை நம்ம சொல்ல வேண்டும். சங்கீதம் 135:13 வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். பாத்தீங்களா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, ஏசாயா 63:7 கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஏசாயா தீர்க்கன் மூலமாக சொல்றார். பாத்தீங்களா, நீங்களும் நானும் கர்த்தர் செய்த நன்மைகளை பிரஸ்தாபம் பண்ண வேணுங்க. இன்னைக்கு மனுஷரெல்லாம் புகழ்ந்தது போதும், மனுஷரெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணது போதும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது போதும். ஒரு சின்ன சோப்புக்கு எத்தனை விதமான ஆட்டம் பாட்டம் பண்ணி பிரஸ்தாபப்படுத்துறாங்க தெரியுங்களா? நீங்களே பாக்குறீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது ஒண்ணும் இல்லாத காரியம் என்னமோ பெரிய இதா நடக்கும், பார்த்தா ஒண்ணும் இல்லாத ஒரு சோப்புக்கு இருக்கும். ஒரு சாதாரண காரியங்களுக்கெல்லாம் அப்படி அதை அப்படியே ஒரு பெரிய இது பண்ணி அதை பெருசுபடுத்தி அதை காட்டுவாங்க. என்னன்னா அது விற்கணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், எகிப்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். அதை மீட்டு கொண்டு வந்த போது எத்தனை அதிசயமான கிரியைகள், எத்தனை காரியங்கள், அதான் ஏசாயா சொல்றாரு. பாருங்க, அடுத்தது இன்னும் கூட வாசிக்கலாம். யாத்ரா 9:16 வாசிங்க. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். பாத்தீங்களா, மோசையை பார்த்து சொல்றாரு, என்னுடைய நாமம் விளங்கும்படியாக, என்னுடைய பிரஸ்தாபத்தை நீ சொல்லும்படியாக நான் உன்னை என்ன பண்ண நிலைநிறுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எப்போது இது நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த யாத்திராகமும் 20:24 எடுத்து வச்சுங்க. எப்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பிரஸ்தாபம் நடக்கும்னா, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படும் போது அவர் வந்து நமக்கு முன்பாக நிற்பாராம். பாருங்க, யாத்திராகம் 20:24 வாசுங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்க ரோட்ல போகும்போதே ஆண்டவரை துதிச்சிட்டுருங்க, அங்க வந்து நிற்பார். எந்த இடத்திலும் நீ மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து நிற்பேன். எப்ப மகிமைப்படுத்தணும், உண்மையா முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானமா இருந்தாலும் பரவாயில்ல. அது காடோ மேடோ குப்பையோ மேடோ கிராமமோ நகரமோ வீடோ வழி பிரயாணங்களோ பஸ்ஸோ எந்த வாகனங்களோ எங்க இருந்தாலும் நீ தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து நிற்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நீங்க பிரயாணம் பண்ணும்போது எங்க போனாலும் ஆண்டவரை துதிச்சிட்டே போங்களேன், அவ்வளவு அருமையா இருக்கும். தேவனுடைய பிரசன்ஸ் அப்படியே உணரும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு முறை நான் சென்னையிலிருந்து இங்க திருச்சி வரும்போது நல்ல பாட்டு பாடி ஜெபிச்சு துதிச்சுட்டு வரோம். நானும் என் கணவர்லாம் அப்படி செஞ்சுட்டே வரோம் பாருங்க. நல்லா கை தட்டி பாடி, என்னோட கூட யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன், நல்லா பாடி துதிச்சிட்டு டிரைவர் அமைதலா வராரு. அமைதலா வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கும் ஒரு
பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அவர் நிறைய பாட்டு எடுத்து விடுறாரு, அவர் நிறைய பாட்டு பாடுறாரு. அப்படியே அந்த கார் முழுவதும் தேவ பிரசன்னம் இருந்துச்சு. காரணம் என்ன தெரியும்? நீ மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல நான் நிற்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, எதையெல்லாம் பிரஸ்தாவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அவரது ரட்சிப்பை பிரஸ்தாவப்படுத்தணுங்க. சங்கீதம் 98:2 அவருடைய ரட்சிப்பை பிரஸ்தாவப்படுத்துங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா பாருங்க, விடுதலை, ரட்சிப்புனா விடுதலை தானே. அந்த எகிப்து ஜனங்கள் விடுதலை பெற்றதை பிரஸ்தாவப்படுத்துங்கன்னு சொல்லி ஏசாயா, சங்கீதக்காரனாகிய தாவீது எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது போல பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு ரட்சித்த என் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்க, அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். சங்கீதம் 106:2 அவருடைய துதியை நீங்கள் பிரஸ்தாபப்படும், அவருடைய துதித்து 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 மகிழ்ந்து பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, அவருடைய நாமத்தை உயர்த்தணுமா. அப்படியே அவருடைய நாமத்தை, நீர்தான் வல்லமையுடையவர், நல்லவர், வல்லவர், மீட்பர், ராஜா, நீர்தான் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தன்னு சொல்லி அவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தி கொண்டே போக வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிலாம் எதையெல்லாம் பிரஸ்தாபன, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய துதியை, அவருடைய நாமத்தை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய அந்த இடத்துல தலைமுறை தலைமுறையாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நான் மறந்து போக கூடாது. ஒரு கதையை கூட நான் உங்கள் மத்தியில சொல்றேன். பாருங்க, உண்மையாக நடந்த சம்பவம், கதையில. சகோதரர் சாம் ஜபத்துறையோட தகப்பனார் ஒரு நாள் அதிகாலையிலே வீட்டு வாசலுக்கு வராரு. அப்ப அவங்க வீட்டு நாய் அவரை வெளியே போக விடாமல் தடுக்குது. ஏன் தடுக்குதுன்னா அவர்கிட்ட ஏன் இது தடுக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் மீறி கொண்டு போலான்னு போகும்போது அவர் அந்த நாய் என்ன பண்ணுது, அவருக்கு முன்னால போய் அங்க உள்ள ஒரு பெரிய கருநாகம் இருக்கு, அதோட போய் சண்டை போடுது. அந்த கருநாகத்தை இவர் பார்க்கவில்லை, ஆனா தடுக்குது, நீ போவாதன்னு தடுக்குது. அது வாயில்லாது, அது தெரியாம அவர் போறாரு. போகும்போது அதுக்கு முன்னதாக போய், யோ என்னுடைய எஜமான இந்த கருநாகம் கடித்து விட போறதுன்னா அந்த கருநாகத்தோடு போராடுகிறது. ரெண்டும் போராடுகிறது. கடைசியிலே அந்த நிறைய இடத்துல அந்த நாய் மேல அந்த கருநாகம் கொத்துகிறது. ஆனால் அந்த நாய் உயிரோடு இருக்குது, அந்த கருநாகம் இறந்து விடுகிறது. ஆனா குற்றுயிரும் கொலையுருமாக அந்த நாய் ரத்த வெள்ளத்திலே எஜமானை சுற்றி சுற்றி வருகிறது. பிரியமானே, அப்படியே அவருடைய காலடியிலேயே மரித்து விடுகிறதாம். சகோதரர் சாம் ஜபத்துரை தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார், என் தகப்பனை காப்பாற்றுவதற்காக நான் வளர்த்த நாய் தன்னுடைய உயிரையே கொடுத்தவருடைய பாதத்திலே விழுந்து மரித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கும்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சிலுவையிலே மரணத்தை சந்தித்தார். பிரியமானவர்களே, சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53:5 நீங்களும் நானும் இதை தான் பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். இதை நாம் பிரஸ்தாவப்படுத்தாவிட்டால் நாம் அபாக்கியமான நிலையில இருக்கிறவர்களாயிருப்போம். எனவே நாம் அவருடைய பேர் பிரஸ்தாபம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அந்த நிலை நிற்கக்கூடிய அந்த மனுஷர் எல்லாம் பிரஸ்தாவப்படுத்தினா போதும், நம்மையே நாம் பிரஸ்தாவப்படுத்தினா போதும். என் ஆண்டவரை மட்டும் நம்ம பிரஸ்தாவப்படுத்தி வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. நாமம் சொல்ல சொல்ல உள்ளமே மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பேரெல்லாம் நாமம் சொல்லாதோ, பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே நாமம் புகழாதோ. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. நாமம் சொல்ல சொல்ல உள்ளமே மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. மூன்றாவது பாருங்க, எது நிலை நிற்குமா? நீதிமொழிகள் 12:7 பின்பகுதியை வாசிங்க. நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். பாத்தீங்களா, நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். எந்த ஒரு மனிதன் நீதிமானா இருக்கிறானோ அவனுடைய வீடு நிலை நிற்கும். பாருங்க, ஏன் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லும்போது சங்கீதம் 146:8 பின்பகுதியை வாசி. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். போதும்.
நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அதான் அவர் நீதிமான்களை சிநேகிக்கிறபடினாலே அவருடைய வீடு நிலை நிற்கும். யாருங்க நீதிமான் அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியேல் 18:9 வாசிங்க. யார் நீதிமான்? என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பவனே நீதிமான். எவ்வளவு அருமையான ஒரு டெபினிஷன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்றாரு. என் கட்டளைகளை கைக்கொண்டு என் நியாயங்களின்படி உண்மையாய் நடக்கிறவன் எவனோ அவனே நீதிமான். பாத்தீங்களா? அதுல நீங்க 5-9 தயவு செஞ்சு நேரத்தை கருதி நான் வாசிக்கல. 5-9 நீங்க வாசித்து பாருங்க. யார் நீதிமான்றத சொல்லிட்டு கடைசியில தான் இந்த 9ஆம் வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் வசனத்துல இருந்தே ஒரு நீதிமானா இருக்கிறவன் மலைகளின் மேல் சாப்பிடாமல் அப்படின்னு போட்டிருக்கு. எடுத்தவனே மலைகளின் மேல் சாப்பிடாம ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து 5ஆம் வசனம். 6ஆம் வசனத்துல மலைகளின் மேல் சாப்பிட என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மலைகளின் மேல் சாப்பிடாமல்னு சொன்னா என்னன்னா, மலைகளின் மேல் உள்ள சிலைகளுக்கு பலியிட்டு அந்த பலியின் உணவை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு லிஸ்டே போட்டிருக்கங்க, நீங்க படிச்சு பாருங்க. அப்படிலாம் செய்து என் கற்பனைகளின் படி நடந்து கை கொண்டு என் நியாயங்களின் படி உண்மையாய் நடப்பவனே நீதிமான் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்டவர்களுடைய வீடு என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று சொல்லப்படுது. அப்ப உங்களுடைய வீடும் என்னுடைய வீடும் நிலை நிற்க வேண்டும். இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யறோமா, இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யறோமான்னு பார்க்கணும். ஒருவேளை மலையில போய் சிலையை வச்சு அங்க வழிபாடு செய்யலனாலும் வீட்டுக்குள்ள கர்த்தர் விரும்பாத ஏதாவது ஒரு சிலை இருக்கும் என்றால், சிலை என்று சொல்லும்போது, சிலை வழிபாடு சொல்லும் போது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை நாம் விரும்பி 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 அது மேல மோகமா இருப்போம். அதுவும் சிலை வணக்கம் தாங்க. இது ரொம்ப எனக்கு பிடிக்கும், இது இல்லாம எனக்கு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நம்ம ரொம்ப விரும்புறோமோ அதெல்லாம் சிலை வழிபாடு. பாருங்க, அப்ப அதெல்லாம் நம்ம விட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது நாம் நீதிமான்களா இருப்போம். அப்ப என்னென்னலாம் நடக்கும்? நீதிமான்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்னா, நீதிமொழிகள் 118:15 குறிச்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வாசிக்கல. நீதிமானுடைய கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா. அப்ப கூடாரம் நிலைக்கணும்னா அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்கணுங்க. சந்தோஷம் இல்லாம சண்டை சச்சரம் தான் அந்த வீடு இடிந்து போகும் இல்லையா? அப்படி இல்லாதபடி அந்த கம்பீர சத்தம் என்ன? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அந்த வீடு ரட்சிக்கப்பட்டவர்களால் நிறைந்திருக்கும். எப்பவுமே அந்த வீட்டுல துதியும் பாட்டும் கீதமும் இருக்கும். அப்படி அது மட்டும் இல்லைங்க. 11:10 நீதிமொழியில ஒரு நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் என்றால் அந்த நீதிமான்களின் நிமித்தமாய் அந்த பட்டணமே களி கூறுமா. பாத்தீங்களா? நீங்களும் நானும் நீதிமான்களா இருப்போம் என்றுனா நாம் குடியிருக்கிற அந்த பட்டணமே களி கூறும்படியா கர்த்தர் மாற்றுவார். அப்புறம் பாருங்க, வாசஸ்தலம், கூடாரம், வீடு எல்லாம் ஒரே வார்த்தை தான். நீதிமொழிகள் 3:33 நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படும். ஆசீர்வாதம் நாங்க அப்பத்துக்கு அவன் இறைஞ்சுவதில்லை. சங்கீதம் 30 பாருங்க, நிறைய வசனங்கள்லாம் இருக்கு. சங்கீதம் 37:25 அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சுவதில்லை. அப்படின்னா என்ன? போய் பிச்சை எடுக்கலாம் வேண்டியதில்லை, எதுக்குமே போய் யார்ட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுங்க. நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். அப்ப அந்த பாதை வெளிச்சமா இருக்கும். இருள் என்பது அவனுடைய கூடாரத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அடுத்தது நீதிமொழிகள் 15:19 அவனுடைய வழி எப்படியா? ராஜ பாதையம். அப்படின்னா ராஜா வராருன்னா, ஒரு மினிஸ்டர் வராருன்னா அந்த பாதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேடு பள்ளமா இருக்கிறதெல்லாம் அந்த ஒரு ராத்திரில பாருங்க, நான் பார்த்தேன் ஒரு தடவை. அடுத்த நாள் மினிஸ்டர் வராருன்னா ஒரு ராத்திரில அந்த இதெல்லாம் வச்சு தார் போட்டு அந்த இடத்தெல்லாம் குழியெல்லாம் சரி பண்றாங்க. சரி பண்ணி நல்லா நீட்டா இருக்குது ஊரு அப்படின்னு நினைக்கணுமா அந்த மந்திரி? அதே மாதிரி ஆனா ராஜாவின் பாதையாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதை எவ்வளவு செவ்வையான பாதை. அது போலதான் நீதிமானுடைய பாதை ராஜ பாதையாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 10:6-7 அவருடைய சிரசின் மேல் என்ன இருக்குமா? ஆசீர்வாதம் தங்கம். தலை முதல் கால் வரைக்கும் நீதிமானுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்க. அப்புறமேட்டு நீதிமொழிகள் 11:21 என்ன சொல்றனா, அவருடைய
சந்ததியின் ஆசீர்வாதம், ஒரு விடுதலை வாழ்வு. சங்கீதம் 14:5 ஒரு விடுதலை கிடைக்கும். நீதிமானுடைய வாழ்க்கையில சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை கிடைக்கும். இன்னொரு வசனம் முக்கியமான, ரொம்ப பிடிச்ச வசனம், நீதிமொழிகள் 12:3 அவன் வேறு அசையாது. அப்படின்னா அவன் அஸ்திபாரத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, ஆட்ட முடியாதுங்க. சங்கீதம் அதுலயே 10:25 அது அஸ்திபாரம், அசையாத அஸ்திபாரமாய் காணப்படுகிறது அப்படின்னு. துன்மார்க்கர்லாம் அவங்க வீட்டு முன்னால வந்து குனிவாங்கங்க, அவங்க வெட்கப்பட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 34:15-17 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். பாத்தீங்களா, நீதிமான்களுடைய கூக்குரல கேட்கிறாரு, அவர் ஜெபிக்கும் போது அதை செவி சாய்க்கிறாரு. நீதிமான்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க, ஸ்பெஷல். அவருடைய பார்வையில அவர் சிநேகிக்கிறான், முதல்ல சொன்னா இல்லையா, அதே மாதிரி நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறாராம். 37 சங்கீதம் 17 கர்த்தர் நீதிமான்களை தாங்குகிறாருங்க, விழுவாதபடி அவர் தாங்கி பிடிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல காரியம் பாருங்க. நீதிமான்கள் என்று சொல்லி வேதத்திலே நிறைய நீதிமான்களுக்கு ஒரு சிலதை மட்டும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பாருங்க, நோவா ஒரு நீதிமானா இருந்தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம் வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நீதிமான் என்பவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருக்கணுங்க. அவன் காலத்தில் வாழ்ந்தவர்கள் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதே 7:1 வாசிங்களேன் அப்படியே. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல. அப்படியே மழை விழான அழிக்க போற இந்த ஜனங்க ரொம்ப மோசமான ஜனங்க, ஆனா நான் உன்னை இந்த சந்ததியிலே உன்னை நீதிமானாக கண்டேன். நீயும் உன் குடும்பத்தார் எல்லாம், உன்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, அந்த மிருக ஜீவன்கள் எல்லாமே நீங்க வந்து இந்த பேழைக்குள் பிரவேசிங்க, உன்னை இந்த சந்ததியில் நீதிமானாக கண்டேன்னு சேர்ந்து. எனக்கு நோவா சரித்திரம் நமக்கு தெரியும், அதெல்லாம் ஃபுல்லா சொல்ல. அதே மாதிரி லோத்து பாருங்க, லோத்து நீதிமானா என்னப்படுறான். 2 பேதுரு 2:8 சொல்லப்பட்டிருக்கு. லோத்து தன் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவன் வந்து நீதிமானாய் இருக்கின்றான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. 2 பேதுரு 2:8 சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த லோத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கு, லோத் அந்த சோதம் குமரவா அழிக்க போறாரு. அப்பதான் அப்படியே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே என்ன ஒரு நீதிமான நிமித்தமாய் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோன்னு கேட்கிறான். இல்ல நான் அழிக்க மாட்டான் போது அப்படியே ஒண்ணா குறைச்சிட்டு 50 நீதிமான்கள், 5 குறைஞ்சி 45, 40, 30, 20, 10 அத்தனை வசனம். 18ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 23-24 32 வசனம் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா பதில் சொல்றாரு. ஏன்னா அந்த நீதிமானின் நிமித்தமாய் ஆபிரகாம் ப்ளீட் பண்றான், அப்படியே பரிந்து பேசி கேட்கிறான். அப்படியே அந்த அவன் லோத்து நீதிமானா இருந்த பண்ணாலே அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது, அவன் காப்பாற்றப்பட்டான். அதே மாதிரி நோவா நீதிமானா இருந்த பண்ணாலே அந்த வெள்ளத்துக்கு அவன் தப்பினான், அவனுடைய கூடாரம் நிலைத்திருந்தது. இந்த வசனம் நீதிமானுடைய கூடாரம் நிலை நிற்கும் என்று சொல்லப்படுது. தாவீது கூட அப்படிதான் நீதிமானாய் காணப்பட்டான். பிரியமானவர்களே, சவுல் சொல்றான் 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் 24:17 சவுல் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் சொல்றான். அவனுடைய பேச்சு, செய்கை, நடக்கை எல்லாம் தூய்மையா இருந்தது. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். சவுல ஆண்டவர் வந்து அவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்து கூட, அபிஷேகம் பண்ணப்பட்டமே கை வைக்க மாட்டேன், அவர் மேல நான் கை எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு பொறுமையோடு இருந்தாலே. அதை பார்த்துட்டு சவுல் சொல்றான், நீ என்னை காட்டின் நீதிமான், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும், நீ தான் அரசாளுவாயின்னு சொல்லி அவனை சொல்றத பாக்குறோம். நீங்க படிச்சு பாருங்க. 1-17 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். யோபு ஒரு நீதிமான்க, வாயினால் பாவம் செய்வலை, உதட்டினால் பாவம் செய்வலை. பாருங்க, நீதிமானாக வாய், உதடு, நாக்கு எப்படிப்பட்டது என்று சொல்லி நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதே போல யோபு தன் வாயினால் பாவம் செய்வலை, நாவினால் பாவம் செய்வலை, தன்
தன் உதட்டினால் பாவம் செய்ய. படிச்சு பாருங்க யோபுவின் புத்தகத்துல அந்த 3 காரியங்கள் அவன் இருந்த பண்ணாலே யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய வீடு நிலை நின்றுதுங்க. அப்படியே சின்னா பின்னமாய் சத்துருவால் சோதிக்கப்பட்டு அப்படி சின்னா பின்னமாய் போன வீட்டை ஆண்டவர் திரும்ப எடுத்து கட்டி அவன் வீடு நிலை நிற்கும்படியாய் செய்தார். நீங்களும் நானும் அப்படியா இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார், நாம் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னார், கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீர் என்னை புடமிடும் ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, நீர் என்னை நான் நிலை நிற்கும்படியாக நீர் கிருபை புரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் போதே கட்டாயம் 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 கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். நாம் நீதிமான்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கர்த்தர் கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக தெரிந்து கொண்டார். தம்முடைய ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தினார். ஒரு வாலிபன் கொலை செய்து விட்டு இரத்த கரையோடு தப்பி தன் அண்ணனிடத்திலே ஓடி வந்தான். போலீசார் அவனை துரத்தி வந்தார்கள். உடனே தன்னுடைய புதிய வஸ்திரம் போட்டிருந்தான். அந்த புதிய வஸ்திரத்தை தம்பிக்கு அணிவித்து அவனுடைய இரத்தக்கரை படிந்த வஸ்திரத்தை இவன் போட்டுக்கொண்டான். போலீசார் வந்து அவனுடைய உடையை பார்த்து சந்தேகப்பட்டு அவனை அழைத்து போனர். அவன் தூக்கு தண்டனைக்கு ஆளானான். தூரத்திலே அவன் தூக்கு மேடைக்கு போகும்போது தம்பி தூரத்திலே இருக்கிறான். அவன் சொல்றான், இனி நீ நீதிமான். தம்பியை பார்த்து சொல்றான், இனி நீ நீதிமான், என் வஸ்திரத்தை நீ காத்துக்கள் என்று சொல்கிறான். நீங்களும் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து கொடுத்த அந்த வஸ்திரத்தை, இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்வோமா? அப்பொழுதுதான் நாம் நீதிமானாய் இருக்க முடியும். எல்லா தீங்கையும் விலக்கி மீட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. இந்த 3 காரியத்தையும் திருமாய் நீங்கள் யோசித்து பார்த்து திருமாய் அதை திருமாய் கொண்டு வந்து மனதிலே கொண்டு வந்து நிலைநிறுத்த ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமே. ஜெபிப்போம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தமுண்டு, சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், சமாதானமும் கிடைக்கும். சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், சமாதானமும் கிடைக்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அந்த நிலை நிற்கக்கூடிய சிங்காசனத்தை எங்களுக்கு நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் விரும்பாத காரியத்தெல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு விலக்கும் போது அந்த சிங்காசனத்தை தாவீதுக்கும் சாலமோனுக்கும் கொடுத்தது போல எங்களுக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பு உயர்ந்த நிலையில் வைப்பீர். எங்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும், எங்கள் தலை உயர்த்தப்படும். மற்றவர்களுக்கு முன்பாக எந்த இடத்தில் நாங்கள் தாழ்ந்து போனோமோ அந்த இடத்தெல்லாம் நாங்கள் உயர்த்தப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை ஆண்டவரே. அப்படியாய் கூட கர்த்தாவே, இதோ கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கும். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் நிலை நிற்கும், தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். அந்த பேர் பிரஸ்தாபத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய என் தேவன் நல்லவர், எனக்காய்ப்பட்ட பாடுகளை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பேர் பிரஸ்தாபத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல, அதன் மூலம் தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் ஒவ்வொரு நீதிமான்களாய் காணப்பட ஆண்டவரே, நீதிமான்களாய் மாற்றப்பட உடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எசேக்கியேல்ல சொல்லப்பட்டபடி எதெல்லாம் உமக்கு பிரியமில்லாமல் செய்கிறோமோ அதையெல்லாம் விலக்கி உமக்கு பிரியமான்களாய் நடந்து நீதிமான்களாய் நடந்து எங்களுடைய வீடு, எங்களுடைய வாசஸ்தலம், எங்களுடைய கூடாரம், எங்களுடைய பாதை எல்லாம் கர்த்தாவே உமக்குள்ளாய் கர்த்தாவே களி கூறும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இருளெல்லாம் ஒழிந்து வெளிச்சம் உண்டாக உதவி செய்வீராக. நோவாவை போல ஆண்டவரே, லோத்தை போல, ஆபிரகாமை போல, கர்த்தாவே யோபை போல, தாவீதை போல நாங்கள் நீதிமான்களாய் காணப்பட உதவி செய்வராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.